Good morning everybody. Today we have to discuss about the exercise 2.2. Integrate the following with respect to x. சரியா ஃபர்ஸ்ட் ஒன்று இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஏற்கனவே வந்து நம்ம எக்ஸசைஸ் 2.2ல் கொஸ்டின் நம்பர் 5 வரைக்கும் பண்ணியிருந்தோம். சரியா இது கொஸ்டின் நம்பர் 6 செய்ய போகிறோம். ஓகேவா 6 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 4x² + 2x + 6 டிவைட் பை x + 1 whole square x - 3. சரியா இந்த டைப் இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா டினாமினேட்டரில் வந்து இங்கே x², அதுக்கப்புறம் ஒரு x சேர்த்தோம்னா x³ இருக்குது. அங்கே ஆனால் x² தான் இருக்குது. ஸோ அப்படின்னா பவர் வந்து அதாவது டிகிரி சொல்லுவோம். சரியா இந்த பாலினாமியல்னு சொல்லுவோம்ல, அதனுடைய டிகிரி வந்து இங்கே கூட இருக்குது பார்த்துக்க. சரியா டினாமினேட்டரில் கூட இருக்குது, நியூமரேட்டரில் கம்மியாக இருக்குது. அப்படி தானே இது 2, இது டோட்டலாக 3 வருது. அப்படின்னா இந்த ஐடியா வந்து என்ன செய்வோம் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சொல்லி 11th படிச்சிருக்கோம். அந்த ஐடியா யூஸ் பண்ணி முதல்ல செஞ்சுக்கிற போகிறோம். அப்புறம் தான் இன்டெகிரேட் பண்ண முடியும். இப்போ இந்த இதில் பாரு 4x² + 2x + 6 டிவைட் பை x + 1 whole square x - 3. இது எழுதுறது எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த x + 1² வந்து ஃபேக்டர் ரிப்பீட் ஆகிறதுக்கு தான் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து டைப் 2ன்னு சொல்லி படிச்சிருப்பேன். சரியா அதனால் இதில் வந்து எப்படி எழுதுவோம்னா a/x + 1 எழுதுவோம், அப்புறம் b/x + 1 whole square எழுதுவோம், அப்புறம் c/x - 3ன்னு எழுதுவோம். சரியா ஞாபகம் இருக்கா? அப்படி தான் எழுதுவோம். ஓகேவா அடுத்தாப்புல இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் எல்சிஎம் எடுக்கிறோம். x + 1 x + 1² x - 3க்கு எல்சிஎம் வந்து x + 1² x - 3 தான் எல்ஐக்க. அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணால் அதை பேஸ் பண்ணி இந்த ஃப்ராக்ஷனை குரூப் பண்ணுவோமா இல்லையா? இங்கே x + 1 இருக்குது, இங்கே x + 1² இருக்குது. ஸோ ஏயோட இன்னும் ஒரு x + 1 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே 2 இருக்குது, 1 தான் டினாமினேட்டில் இருக்குது. இதோடு என்ன மல்டிப்ளை பண்ணோம்னா இது வருங்கிறத செக் பண்ணி அதை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம். அதனால் x + 1 அண்ட் தென் என்னது ஒரு x - 3. பிஏ பொறுத்தல என்னது x + 1² இருக்குது, அதோடு என்ன மல்டிப்ளை பண்ணணும் ஒரு x - 3. ரைட்டா அடுத்து சிஏ பொறுத்தல என்னது x - 3 இருக்குது, அதோடு என்ன மல்டிப்ளை பண்ணணும் x + 1². சரியா எழுதியிருக்க தெரியுதா x + 1². இது பார்ட்டிஷன் பிரித்தது 1 போட்டுக்க தெரியாத மாதிரி இருக்குது, பார்த்துக்க. சரியா தெரியணும் உனக்கு. சரியா நான் சொல்லணும்ல உனக்கே தெரியணும். ஓகே இப்போ வந்து இது என்னது ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கலாமா? ரெண்டுலேயுமே என்னது டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஈக்குவல்ட்டில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சேம் பொசிஷனில் சேம் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டு இது என்னது 4x² + 2x + 6 இஸ் ஈக்குவல் டு a(x + 1 x - 3) + b(x - 3) + c(x + 1²) அதை வந்து அப்படியே எழுதி வச்சுருக்கேன் பார்த்துக்க. கேன்சல் பண்ணிட்டு என்ன இருக்குதோ அப்படியே எழுதி வச்சுருக்கேன் பார்த்துக்க. சரி இது கால்டுகேஷன் 1ன்னு சொல்லுவோம். சரி இது கால்டுகேஷன் 1ன்னு சொல்லுவோம். இப்போ என்னென்னா இந்த டேர்ம்ஸ் வந்து 0 ஆகிறதுக்கு பார்க்கணும். இங்கே x + 1 இருக்குது. அப்படின்னா என்ன செய்யலாம் புட் x = -1 போடலாம். சரியா -1 in 1 அப்படின்னா என்னது இங்கே மட்டும் -1 போட முடியாது, எல்ஹெச்எஸ்லையும் போடணும். ஸோ 4 × -1² + 2 × -1 + 6 இஸ் ஈக்குவல் டு a of -1 + 1 0 ஆயிரும். 0 × anything 0 தான், அதனால் 0ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். ப்ளஸ் b × -1 - 3 -4 ப்ளஸ் c × என்னது -1 + 1 0 0² 0 தான், அதனால் 0ன்னு போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா சரி தானே? இப்போ -1²க்கு +1 ஆயிரும். அப்படி தானே -1 × -1 +1 1 × 4 வந்து 4, அப்புறம் -1 × 2 வந்து -2 + 6. இந்த டேர்மும் 0 ஆயிரும்னு சொல்லியிருக்கோம், இந்த டேர்மும் 0 ஆயிரும்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா இந்த -4b. ஓகேவா இப்போ இந்த இதில் வந்து என்னது 4 - 2க்கு ஒரு 2 வரும், 2ஓட ஒரு +6 ஆட் பண்ணால் 8 வரும். 8 வச்சுக்க. இங்கே -4b என்னது -4 வந்து பியோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்படின்னா இங்கிட்டு மாற்றும் போது என்னது டிவிஷனுக்கு மாறும். நீ பாட்டுக்கு -4 +4 போட்டு செஞ்சு வச்சிடாத, தப்பு. இங்கே என்ன இதில் இருக்குதுன்னு பார்க்கணும், என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி இங்கிட்ட சேஞ்ச் பண்ணணும். சரி இங்கே -4 வந்து மல்டிப்ளையில் இருக்குது, ஸோ இங்கே டிவைட் போகும். ஸோ 8/-4 கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும் 1 மைனஸ் வந்து என்னது -4னால -1 போடணும். இது 2 4s are 8, 4 டேபிள் அடிச்சிருக்கேன். 1 4s are 4, 2 4s are 8ன்னு சொல்லி. அப்படின்னா என்ன ஆகும் இந்த 2/-1 அப்படின்னா அதை எப்படி எழுதுவோம் -2ன்னு எழுதுவோம். சரியா b = -2 இம்ப்ளாய்ஸ் இது தெரியுங்களா? இம்ப்ளாய்ஸ்னால் என்னது இந்த ஸ்டெப்பு அப்படியே மூவ் ஆகுறது, அப்படியே ஆஸ் இட் இஸ் எடுத்து எழுதும் போது இம்ப்ளாய்ஸ் போடணும்.
சரியா? ஒரே லைனில் எழுதினால இம்ப்ளைஸ் போட்டு வச்சுருக்கேன். நீ அடுத்த லைனில் எழுதினால இம்ப்ளைஸ் போடாமல் எழுதிக்கலாம். சரியா? ஓகே. அடுத்தாப்புல என்னது? புட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 in 1ங்கிறாங்க. என்ன காரணம்? இங்கே எக்ஸ் -3 இருக்குது. அப்படின்னா +3 போட்டால் தான் -3ங்கும் போது 3 - 3 0 ஆகும். ஏற்கனவே இங்கே +1 இருந்தனால -1 போட்டோம். சரியா? அப்படின்னா 4 × 3² + 2 × 3 + 6 = a ஆஃப் என்னது? எக்ஸ் +1ஓட எக்ஸ் -3ல இப்போ தான் சொன்னேன் 3 - 3 0 ஆயிரும். இங்கேயும் எக்ஸ் +1க்கு வேறு போடணுமா? 3 + 1 4னா நோ நீடு. சரியா? அடுத்து ப்ளஸ் b × x - 3க்கு 0 ஆயிரும். சரியா? அப்புறம் ப்ளஸ் c ஆஃப் என்னது? எக்ஸ் +1² போது 3 + 1 4² எழுதியிருக்கேன். சரியா? ஓகேவா? சரி. இப்போ 3² வந்து 9 வரும். 9 4s are 36 வரும். +2 3s are 6 + 6 = இதுவும் 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆயிரும். இங்கே 4² 16, ஸோ 16c. ஓகேவா? இப்போ 36ஓட ஒரு +6 ஒரு +6 ஆட் பண்ணும்போது என்னது? 48 வரும். அப்படி தானே? 48 இந்த இது என்னது? 16c. இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இங்கே போகும்போது டிவைட் ஆகும், மறந்துடாத. ஸோ 48/16 அப்படின்னா எனக்கு 16 டேபிள் தெரியும், அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே எடுச்சிட்டேன். 1 16s are 16, 3 16s are 48. உனக்கு 16 டேபிள் தெரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 48 16ல் டிவைட் பண்ணிப்பார், இல்லை 2 டேபிளில் கேன்சல் பண்ணு, ஒரு 2 தடவை 3 தடவை செய்ய வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ c = 3ன்னு வரும். இப்போ புட் x = அடுத்து 0 in 1 போட போகிறேன். என்ன காரணம்? ஏற்கனவே x +1 x -3 2 ஃபேக்டர் இருந்துச்சு, 2 ஃபேக்டரை 0 பண்ணிட்டோம். வேறு வந்து ஃபேக்டர் இதுவும் இல்லை, ஆனால் இன்னொரு கான்ஸ்டன்ட் நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணோம். அதனால் எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ போட்டு ஒரு ஈக்குவேஷன் மேக் பண்ணி அதிலிருந்து அந்த தேர்டு கான்ஸ்டன்ட்டை ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஒன்று அப்படி போடும்போது ஈஸியஸ்ட் இது என்னென்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ போடணும். ஸ்மாலஸ்ட் வேல்யூனா 0 தான். அதனால தான் புட் x = 0 போட்டிருக்கேன். ஸோ 4 × 0² + 2 × 0 + 6 = a ஆஃப் 0 + 1க்கு 1, 0 - 3க்கு -3 + b ஆஃப் 0 - 3க்கு -3 + c × 0 - 1² ஓகேவா? அதனால் -1². ஓகே. இப்போ என்னதுன்னா இது என்ன ஆயிரும்? இதுவும் 0 ஆயிரும், இங்கே 0 ஆயிரும், இங்கே 6 மட்டும் தான் வரும். = இது என்ன ஆகும்? 1 × -3னா -3, -3 × ஏன்னா -3a, இங்கே b × -3னா -3b + c. சரியா? ஓகேவா? சரியா இல்லையா இருந்தது? சரி. இப்போ அடுத்தாப்புல என்னென்னா நமக்கு என்னென்ன வேல்யூஸ் தெரியும்னா பியோட வேல்யூ தெரியும், சியோட வேல்யூ தெரியும், ஏயோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணோம். அதனால் பிசி வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கிறோமா? நான் அப்ளை பண்ணி எழுத போகிறேன். பாரு என்ன அப்படின்னா 6 = -3a -3 × பியோட வேல்யூ என்னது? -2. அடுத்து ப்ளஸ் சியோட வேல்யூ 3 போட்டு வச்சிட்டேன். அப்புறம் 6 = -3a -3 × -2னா +6 + 3. சரியா? அப்படின்னா இங்கே 6 + 3 9 இருக்குதா? 9 எங்கிட்ட மாத்திரமே எனக்கு இங்கே வந்து அடிஷனில் இருக்குது, இங்கிட்ட வரும்போது மைனஸ்க்கு வரணும். ஸோ 6 - 9 = -3a. இப்போ என்னென்னா 6 - 9னா -3 வரும். இங்கே -3 ஏயும் மல்டிப்ளையில் இருக்குது, இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளை வந்து டிவிஷனுக்கு போகும். ஸோ -3 / -3. இந்த -3 கேன்சல் ஆச்சுன்னா a = 1. நான் இம்ப்ளைஸ் போட்டு எழுதியிருக்கேன். அதே ஒரே லைனில் எழுதுனால இம்ப்ளைஸ் போட்டிருக்கேன். சரியா? நீ அடுத்த ஸ்டெப்பில் எழுதுனா வெறுமனே 1 = ஏன்னு போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. சரியா? இப்போ நான் என்ன அந்த ஃபேக்டர்ஸுக்கு கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ஃபைன் பண்ணிட்டோம், ஏபிசி வேல்யூலாம் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அதை ஒரு தடவை எழுதிருமா? ஸோ 4x² + 2x + 6 / x + 1² x - 3 = 1/x + 1 - 2/x + 1² + 3/x - 3. ஓகேவா? இப்போ இதனோட இன்டகிரேஷன் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன எழுதிடலாம்? இன்டகிரல் ஆஃப் 4x² + 2x + 6 / x + 1² x - 3 dx = இன்டகிரல் ஆஃப் என்னது? 1/x + 1 - 2/x + 1² + 3/x - 3 dxன்னு எழுதிக்கிறோம். சரி, என்ன பண்ணியிருக்கேன்? அவங்க இந்த இது கொடுத்தாங்க, நம்ம வந்து இதை வந்து என்னது ஸ்பிட் பண்ணி எழுதி வச்சிட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும்ல. இப்போ வந்து இன்டகிரல் ஒவ்வொரு தான் செய்யலாமா? இன்டகிரல் 1/x + 1 dxன்னு என்ன ஆகும்? லாக் போட்டுடலாம். எப்பயுமே தெரியும்ல இருந்தது, ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த மாதிரி சேர்ந்த ஐடியா. ஸோ லாக் ஆஃப் மாடுலஸ் x + 1, இங்கே எக்ஸோட எதுவும் இல்லை, ஒரு 2xன்னு இருந்துச்சுன்னா /2 போடுவோம். இங்கே அப்படி எதுவும் இல்லை. சரி, அடுத்து -2 இது பாரு, டினாமினேட்டரில் x + 1² இருக்குது, அதை வந்து நியூமரேட்டர் கொண்டு போனோம்னு வச்சுக்க, x + 1 பவர் -2ன்னு வரும். அப்படி தானே? எப்போ எழுதுவோம்? நியூமரேட்டரில் மாற்றணும் டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படின்னா மைனஸில் எழுதுவோம்.
இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறோம்னு வச்சுக்க, இந்த இதை இன்டகிரேட் பண்ணுறோம், இங்கே இன்டகிரல் டிஎக்ஸ்லாம் இருக்குல்ல, இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு +1 ஆட் பண்ணுவோம். அதே இதை வந்து சேமாக டினாமினேட்டரில் என்னது டிவைட் பை -2 +1 எழுதுவோம். அதுதான் இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. +3 இது என்னது 3 பை x - 3னா டினாமினேட்டரில் இந்த இது எக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், லாக் ஆஃப் மாடுலஸ் x - 3 + c. ஓகேவா, சிம்பிள் தான். இது லாக் ஆஃப் மாடுலஸ் x + 1 எழுதிக்க. இங்கே -2 வந்து +2 ஆயிடுச்சு. எப்படி, ஒன்றும் இல்லை, இந்த இதில் பாரு -2 + 1னா -1 வரும். -1 -2 சரியா, டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் வந்துடும். ஸோ +2 போட்டிருக்கேன். அடுத்து அப்படி இது என்னென்னு தெரியுதா, x + 2 ஹோல் பவர் -2 + 1 -1 வரும். சரி, அப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன், x + 1 ஹோல் ஸ்கொயரை நியூமரேட்டர் எழுதும்போது -2 போட்டேன். இது ஹோல் பவரில் -1 இருக்குன்னா அதை டினாமினேட்டரில் பை x + 1 எழுதிக்கலாம். +3 log ஆஃப் மாடுலஸ் x - 3 + c. சரியா, சொல்கிறது தெரியுதா? இந்த சம முடிச்சோம். நல்ல ஒரு முக்கியமான 5 மார்க் இப்போ நம்ம பார்த்ததும் சரி, அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறதும் சரி, முக்கியமான 5 மார்க் இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவில். ஓகேவா, சரி. அடுத்தப்பல 7th ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x² - 2x + 5 டிவைட் பை x - 1 x² + 5. இந்த இது பார்த்தியா எப்படி இருக்குன்னு, இது x - 1 ஒரு ஃபேக்டர், இங்கே x², இது x அப்படின்னா x³ ஆகிடுது, இங்கே x² இருக்குது. ஸோ என்னது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் பண்ணி ஆகணும். 1. ரெண்டாவது இந்த இதில் x - 1க்கு a/x - 1 எழுதியிருப்போம். சரியா, இது பாரு x² + 5னா எதுவும் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா, x² - 5ன்னு வச்சுக்குவேன், x + √5 x - √5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். பார்த்துக்க, a² - b². இது வந்து a² + b²ங்கிற ஃபார்மெட்டு, இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இது தேர்டு டைப்னு நீ 11th படிச்சிருப்ப. இதுக்கு வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ப்ளஸ் bx + c பை x² + 5ன்னு எழுதி ஆகணும். சரியா, எழுதியிருக்கோம் தெரியுதா, இப்படி தான் எழுதி ஆகணும், இதான் ரூல். சரியா, ஏன் அப்படின்னா இப்படி எழுதினா தான் ஸ்ப்ளிட் பண்ணுறதை வந்து சம் பண்ணோம்னா இந்த ரிசல்ட் வரும். சரியா, இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு வேறு ஏதாவது எழுதி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா, சரி, ஓகே. LHS அப்படி எழுதிக்க. அடுத்து எல்சிஎம்னா என்ன செய்வோம், இந்த x - 1 x² + 5 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் வந்து என்னது வழக்கமாக செய்வோம், இந்த கிராஸ் என்ன ஆகும், a of x² + 5. இது என்னென்னா bx + c மொத்தமாக x - 1 மல்டிப்ளை பண்ணும். அதுக்காண்டி தான் ஒரு ப்ராக்கெட் போட்டு காமிச்சிருக்கேன் தெரியுதா, கொஞ்சம் கவனமாக வச்சுக்க. ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும், போடாமல் நீங்கள் இங்கே x - 1க்கு மட்டும் ப்ராக்கெட் போட்ட அப்படின்னா தப்பு. அப்படி போட்டோன்னா சியை மட்டும் x - 1 மல்டிப்ளை பண்ணுங்கள், bxஐ கண்டுக்காதீங்கன்னு அர்த்தம். சரியா, ப்ராக்கெட் வந்து போடணுங்கிற இடத்துல கண்டிப்பாக போட்டிருப்பேன் நான். சரியா, அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணு. யூஸ்வலாக பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் சரியா என்ன செய்வாங்கன்னா தேவையான இடத்துல போட மாட்டாங்க, தேவையில்லாத இடத்துல போடுவாங்க. தேவையில்லாத போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தேவையான இடத்துல போடலை அப்படின்னா தவறு, செம்மே தப்பாயிரும், மார்க் போட மாட்டாங்க. சரியா, ஓகே. இப்போ என்னது டினாமினேட்டரில் இருக்கிறது கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா, கேன்சல் பண்ணிட்டோமா. இப்போ என்னது நியூமரேட்டரில் 3x² - 2x + 5 அப்படியே வச்சுக்க. is equal to a of another x² + 5 plus bx plus c of x - 1. அப்படி தானே, டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிட்டோம், நியூமரேட்டர் மட்டும் எழுதிருக்கோம். இது கால்டிகேஷன் 1ன்னு சொல்லிட போகிறோம். எப்போ அப்படி தானே சொல்லுவோம், கால்டிகேஷன் 1ன்னு சொல்கிறோம். சொல்லிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இங்கே வந்து என்னது x - 1 இருக்கா இல்லையா, அப்படின்னா +1 போட்டோம்னா அந்த இது ஃபுல்லாக 0 ஆயிரும்ல. அதனால் போட்டு x = 1 in 1 போட போகிறோம். அப்படின்னா 3 of 1² - 2 of 1 + 5 is equal to a of 1². இங்கேயும் போட்டாங்கன்னா இல்லையா, 1² + 5 ப்ளஸ் b ஆஃப் இந்த எக்ஸுக்கு 1 போட்டிருக்கேன் ப்ளஸ் c ஆஃப் இது என்னது 1 - 1 0 ஆயிரும். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் இது ஃபுல்லாக 0 ஆயிரும். பார்த்துக்க, இப்போ வந்து என்னது எல்ஹெச்எஸில் 1² 1 1 × 3 3 -2 × 1 -2 + 5 is equal to a ஆஃப் 1² + 5 என்னது 1² வந்து 1 + 5 போது 6 வரும். ஓகேவா, இந்த டேர்ம் வந்து என்னது 0 ஆஃப் இது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். சரியா, ஓகே. இப்போ என்னென்னா 3 - 2னா 1 வரும், 1 + 5னா 6. இந்த இது என்னது ஏ வந்து 6ஓட மல்டிப்ளைவில் இருக்குது, இங்கிட்ட மாற்றும் போது டிவைட் பை 6 ஆகும். ஸோ 6 கேன்சல் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் டு ஏங்கும் போது என்னது 1 = ஏன்னு சொல்லி ஏயோட வேல்யூ 1ன்னு முதல்ல ஃபைன் பண்ணிடுறோம். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா வேறு எதுவும் ஃபேக்டர் நம்ம போட்டு இது பண்ண முடியுமானா வாய்ப்பு இல்லை. அதனால் அடுத்தாப்பில் போட்டு x = 0 in 1ன்னு போட போகிறோம். அப்படின்னா 2 × xங்கிறதுக்கு 0² -3 இன்ட்டு சரியா தெரியல 3 × 0² -2 × 0 + 5 is equal to a of 0 + 5 plus b of 0 + c
0 - 1 எக்ஸுங்கிறதெல்லாம் 0 போட்டிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எடுத்து பாரு, உனக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஓகேவா? அடுத்தாப்புல என்ன ஆகும்? இந்த இடத்துக்கு 0 ஆயிரும், இது 0 ஆயிரும், இங்கே 5 மட்டும்தான் இருக்கும். இங்கே என்னது 0 + 5க்கு 5a வரும். இதில் என்னது b × 0 0 ஆயிரும். அந்த c இருக்கும். சியும் -1 மல்டிப்ளை பண்ணால் -c. அப்போனா 5 = 5 ஆஃப் ஏயோட வேல்யூ ஒன்று தெரியுமா இல்லையா? நம்ம இப்போ தான் ஃபைன் பண்ணோமா இல்லையா? ஸோ 5 1s are 5 - c. அப்படின்னா என்ன ஆகும்? இந்த 5 அப்படியே வச்சுக்க. இந்த 5 1s are 5 அங்கிட்ட மாத்திரம்னா -5. ஏன்னா இங்கே +5 இருக்குது, இங்கே வரும்போது -5 = -c அப்படி வச்சுக்க. அப்படின்னா 5 - 5 0 = -c. சரியா? அப்படின்னா சியோட வேல்யூ 0 அப்படி தானே. -c 0னா c = என்னது 0 தான் வரும். ஓகேவா? அடுத்து இப்போ சின்ன நம்பர் ஏதாவது போட்டு தான் செஞ்சாகணும். அதுவும் 0 ஆகிற மாதிரி வழி இல்லை. சரியா? அப்படிங்கும்போது இந்த இதில் ஏற்கனவே சின்ன நம்பர்னால் என்னது 0 போடுவோம், 0 போட்டாச்சு. அடுத்து 1 போடுவோம், 1 போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த -1 போட போகிறேன். புட் x = -1. கொஞ்சம் கவனமாக வச்சுக்க. மைனஸ் போடும்போது அந்த சிம்பிள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் கரெக்டாக. 3 of -1 square -2 of -1 + 5 is equal to a of -1 square + 5 plus b of -1 plus c of -1 -1. ரைட்டா? இது -1 square 1 1 × 3 3 -2 × -2 +2 + 5. ஓகேவா? அடுத்தாப்புல என்னது is equal to a of -1 square 1 1 + 5 6 plus b × -1 - b plus c -1 -1 -2. ரைட்டா? இப்போ 3 + 2 5 5 + 5 10. ஓகேவா? இப்போ ஏயோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோமா இல்லையா? சியோட வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சுருக்கோமா இல்லையா? நான் எழுதியிருக்கேன் பாரு, அதுக்கு அவனை தெரியாது கண்டா. ஸோ 1 of 6 plus -b plus 0 is equal to -2 போட்டலாமா? இப்போ 10 அப்படி வச்சுக்க. இது 1 × 6 6 வந்து என்ன ஆகும்? இங்கிட்ட வரும்போது -6 is equal to -b -2 மல்டிப்ளை பண்ணால் என்னது +2b. இது 0ல் வேண்டிய இல்லைல்ல 2b. இப்போ 10 - 6 எவ்வளவு 4. சரி, அந்த 2 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்? டிவைட் ஆகும். 4/2 = b. அப்படின்னா 1 2s are 2 2 2s are 4. ஸோ b = 2 வந்துருப்போது. ஓகேவா? இப்போ அப்படின்னா என்னது ஏபிசி வேல்யூஸ் போட்டு அப்ளை பண்ணி எழுதிக்கிறோமா? என்ன இருக்குது? 3x² - 2x + 5 டிவைட் பை x - 1 x² + 5 is equal to 1/a யோட வேல்யூ 1/x - 1 plus b யோட வேல்யூ 2x plus c 0. சரியா? டிவைட் பை x² + 5. ஓகேவா? இப்போ இன்டகிரல் ஆஃப் 3x² - 2x + 5 டிவைட் பை x - 1 x² + 5 dx is equal to இன்டகிரல் ஆஃப் என்ன ஆகும்? 1/x - 1 plus 2x/x² + 5 dx தான் வரும். ஏன்னா அந்த 0 வந்து என்னது நம்ம எழுத வேண்டியதில்லை, நோ நீட். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இது 1/ங்கும் போது என்ன ஒரு செய்வோம்? எப்போயுமே இன்டகிரலுக்கு லாக் ஆஃப் போட்டு எழுதுவோம். ஸோ லாக் ஆஃப் மாடுலஸ் x - 1 ப்ளஸ் இதுதான். இப்போ அடுத்தாப்புல இன்னொரு ஐடியா முக்கியமானது. இந்த இது பாரு, மேலே நியூமரேட்டரில் 2x இருக்குது, இங்கே x² + 5 இருக்குது. சரியா? 2 அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் வருது. நியூமரேட்டரில் ஒன்று இருக்குது, டினாமினேட்டரில் ஒன்று இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னு பார்ப்போம் நம்ம. சரியா? இது வந்து என்னென்னா இந்த மாதிரி இதில் ஒரு சின்ன இது செக் பண்ணணும். நமக்கு இந்த இது ஈஸியாகிடும். இப்போ x² + 5 இருக்குல்ல, இதை x² + 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். என்ன வரும்னா x²க்கு 2x வரும், +5 என்னது 0 ஆயிரும். அந்த இது என்னது இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன். இது f(x)ன்னு கன்சிடர் பண்ணுவேன். f' வந்து 2x, அது நியூமரேட்டரில் வந்துருச்சு. இப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த எழுதியிருக்கேன் பாரு, இது ஒரு ஃபார்முலா படித்து வச்சுக்க. சின்ஸ் இன்டகிரல் f' by f(x) dx equal to log of f(x) plus c. சரியா? ஃபார்முலா மொத்தமாக உனக்கு சொல்லிகிட்டு இருக்க வேணான்ட்டு அப்பப்போ சம் வரும்போது சொல்லிகிட்டே வரேன். சரி, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க. அப்புறம் ஃபார்முலாலாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், படிச்சுக்கிடுவோம். சரியா? இப்போ படிச்சிடணும், அப்போ ரீகால் பண்ணணும். ஓகேவா? ஸோ லாக் ஆஃப் என்னது மாடலஸ் x² + 5 + cன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே பாரு, இதுவும் லாகில் இருக்குது, இதுவும் லாகில் இருக்குது. ஸோ லாகை பொறுத்தளவில் இது வந்து ப்ராடக்ட் ரூல்னு ஒன்று சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு ஐடியாவில் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாக் ஆஃப் மாடலஸ் x - 1 of x² + 5 + c எழுதலாமா? இப்போ என்ன ஆகும்? லாக் ஆஃப் மல்டிப்ளை பண்ணுவோமா? x - 1 எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல x எடுத்து x² மல்டிப்ளை பண்ணால் x3, அடுத்து x எடுத்து 5 மல்டிப்ளை பண்ணால் +5x, அப்புறம் -1 × x² -x², -1 × 5 -5 + c. ரைட்டா? சொல்ல தெரியுதா? ஸோ அப்படின்னா என்ன வரும்? லாக் ஆஃப் மாடுலஸ் இதில் என்ன வரும்? x³ + x² + 5x - 5 + c. ஏன் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கோம்? ஒன்றும் இல்லை, விஷயம் என்னது இந்த கியூபு அடுத்தாப்புல ஸ்கொயரு அப்புறம் எக்ஸ் அப்படின்னு எழுதுறோம்னா என்னது டிசைனிங் ஆர்டரில் இருக்கட்டுமே, ஆர்டராக இருக்கட்டுமே தான் எழுதியிருக்கோம். இந்த ஸ்டெப்போட சமம் முடிஞ்சு. சரியா? ஃபார்மேட்டாக இருக்கணுங்கிறது தான் இந்த இதில் இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து ஒரு சம்ம நல்ல ஒரு சம் பார்த்துக்க. சிம்பிளான சம், 3 மார்க் சம் தான். சரியா?
போன எக்ஸசைஸில் அந்த டைப் சம் 5 மார்க்கில் இருக்கும் சரியா. இதில் பாரு இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x அண்ட் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு π/4 ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ இந்த இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்குது கிவான் எழுதிக்கிறோமா. முதல்ல சொல்யூஷன் வந்து given f dash of x equal to 1/x. அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு வேல்யூ வரும். ஸோ இன்டகிரல் f dash of x dx is equal to இன்டகிரல் 1/x dx. எப்பவுமே இந்த இன்டகிரல் நான் கொக்கி போட்டோம்னா இங்கே dx போட்டே ஆகணும். போட்டோம் f dash of x dx இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகும், f of x வரும். அப்படி தானே. f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x, f dash of x இன்டகிரேட் பண்ணால் f of x ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் is equal to log of 1/x தெரியும்ல, ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல இந்த எக்ஸசைஸில் இதை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. ஸோ log of modulus x plus cன்னு போட்டுரும். அப்புறம் given கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு f of 1 equal to π/4ன்னு கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணோம்னா f of xக்கு 1 சொல்கிறோம். அப்படின்னா log of modulus 1 plus c equal to π/4 எழுதிக்கலாமா. log 1 வேல்யூ என்னன்னு தெரியுமா, ஞாபகம் இருக்கா, 0. 0 plus cனா c தானே, அதுக்கு 0 பண்ணுமா, நோ நீட். அதுக்கான தான் c equal to π/4 since log 1 equal to 0ன்னு எழுதி காமிச்சிருக்கேன். ஓகேவா. அடுத்தாப்புல என்னென்னா இப்போ இந்த சியோட வேல்யூ அப்ளை பண்ணுவோமா. சியோட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா f of x equal to log modulus x plus π/4 சிக்கு. ஓகேவா, முடிஞ்சிடுச்சு சரியா. அடுத்தாப்புல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அடுத்து எக்ஸசைஸ் 2.3 பார்க்க போகிறோம் சரியா. எக்ஸசைஸ் 2.3 எடுத்துக்கிட்டோம்னா இன்டகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா ஒரு ஐடியா, எனது வரிசை டேர்ம்ஸ் வந்து போன இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பவர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணும் சரியா. ஒர்க் பண்ணோன்னா உனக்கு என்ன நல்லாயிருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். கொஞ்சம் பாருங்க, இதில் e power x log a ப்ளஸ் e power a log a மைனஸ் e power n log x இருக்குது சரியா. இது இன்டகிரேஷன் சொல்லியிருக்காங்களா இல்லையா. அதனால இன்டகிரல் e power x log a ப்ளஸ் e power a log a மைனஸ் e power n log x dxன்னு எழுதியிருக்கோம். எழுதிட்டோமா. இப்போ இந்த கேஸில் என்னதுன்னா பவர் ரூல்னு சொல்லுவோம் தெரியுமா. லாகிரமில் முன்னாடி லாக் முன்னாடி இருக்கிற நம்பரை பவரில் எழுதிக்கிறோம். ஸோ e பவர் லாக் a பவர் x ப்ளஸ் e பவர் லாக் a பவர் a, இந்த a பவரில் போயிடுச்சு, மைனஸ் e பவர் லாக் x பவர் n பவரில் போயிடுச்சு dx சரியா. இப்போ இந்த இதில் என்னென்னா அடுத்த ஸ்டெப்பு இது எல்லாமே எனக்கு பவர் ரூல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரே ஐடியா தான். அடுத்து பாரு இந்த ஈயும் லாகும் வந்து என்ன இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அதாவது இப்போ 3 1/3னா கேன்சல் பண்ணிக்கலாமா இல்லையா. கேன்சல் பண்ணி 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்று எழுதுமா இல்லையா. அது மாதிரி இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி இப்போ அடித்து வச்சுக்கிட்டு இருக்காது, உனக்கு தெரியறதுக்காண்டி சொன்னேன். வேணால் பென்சில் இப்போதைக்கு அடிச்சுக்க சரியா. எக்ஸாமில் அப்படி செய்யக்கூடாது சரியா, இட்ஸ் நாட் குட். அப்படின்னா கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது a பவர் x ப்ளஸ் இதில் என்னது a பவர் a மைனஸ் இதில் என்ன வரும் x பவர் n, எல்லாமே என்னது இதுதான் e பவர் லாக் தான். ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகி போகிறது சரியா. அப்புறம் dxயில் இருப்போம். இப்போ என்ன இன்டகிரலை பொறுத்தவரை a பவர் xக்கு என்ன வரும், ஃபார்முலா படித்து வச்சுருக்கோம் சரியா. இல்லை படித்து வச்சுக்க, a பவர் xக்கு a பவர் x பை லாக் a, டிஃப்ரென்ஷியேஷன்னா a பவர் x லாக் இன்ட்டு லாக் ஏன்னு வரும். இது இன்டகிரேஷனால் டிவைட் பை லாக் a ப்ளஸ் அடுத்தாப்புல என்னது a பவர் a கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்க. அப்புறம் dxக்கு x, அப்புறம் மைனஸ் x பவர் என்ன தெரியுங்களா, x பவர் n + 1 பை n + 1 ப்ளஸ் c சரியா. சொல்கிறது தெரியுதா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஒரு சம் இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ஓகேவா. ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு வந்த எக்ஸசைஸை நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணுற அப்படின்னா வழக்கம் போல் எக்ஸசைஸ் 2.2ல் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை ஒர்க் பண்ணிடுற சரியா. அது எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்குறேன். ஓகேவா. இப்போ எதுனாலும் டவுட்னா உடனே கால் பண்ணு சரியா. சம்படி கால் பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் தம் டிடின்ட் கால், யூஸ்வலாக அப்படி தான். கால் பண்ணி கேட்டோன்னா ஈஸியாக இருக்கும், நமக்கு ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சரியா. ஓகே.